வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நம்ம சிறப்பு பதிவுகள் பார்க்க போகிறோம். அதனுடைய வரிசையில் மேஷ ராசி அன்பர்களுக்கு குருமங்கள யோகம் ஏற்படக்கூடிய அந்த 42 நாட்களில் ஏற்படக்கூடிய அந்த பலன்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம அதில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இந்த சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கும். இந்த குருமங்கள யோகம் காலகட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு ஜூலை மாதம் 13ஆம் தேதி அந்த செவ்வாயாகப்பட்ட அந்த மங்கள காரகன் ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். ரிஷப ராசியில் ஏற்கனவே குரு பகவான் அங்கே இருக்கிறார். இதனால இந்த 42 நாட்கள், அதாவது ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி அந்த ரிஷப ராசியிலேயே அந்த செவ்வாயும் குருவும் சேர்க்கை பெற்று இருக்கிறதுனால இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு குரு மங்கள யோகம் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. இந்த 42 நாட்கள் மிக அருமையான நாட்களாக இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. விபரீத ராஜயோகம் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த 42 நாட்கள் மிக அற்புதமான நாட்கள். இது நாள் வரைக்கும் உங்களுக்கு தேங்கி கிடந்த எல்லா வருமானங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. எப்படிங்க, உங்களுக்கு ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு மாற்றத்தை ஏற்படுத்தும் போது இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு மாத்திரம் பார்த்தீங்கன்னா டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கான ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா இது நாள் வரைக்கும் உங்களுக்கு எந்த விதமான கிரகங்களும் சாதகமாக இல்லை. கடந்த ஒரு 2 வருஷமாக இருந்தாலும் சரி, கடந்த ஒரு 6 மாதமாக கூட சில பேருக்கு மேஷ ராசி அன்பர்களுக்கு நீங்கள் நினைத்ததை நடத்த முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்திருக்கிறீங்க. அந்த அளவிற்கு அந்த தொழிலையும் சரி வேலையிலையும் சரி சில தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை சந்தித்த இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த குருமங்கள யோகம் தரக்கூடிய அந்த 42 நாட்கள் மிக அபரிமிதமான ஒரு நாட்களாக தான் இருக்க போகுது. ரிஷப ராசியில் செவ்வாய் பகவான் சஞ்சரிக்க போகிறார் அடுத்த 42 நாட்களுக்கு. அதுவும் குருவோடு சேர்ந்து சஞ்சரிக்கும் போது இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு வருமானம் சம்பந்தமான ஒரு பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகுது. சில பேருக்கு மேஷ ராசி அன்பர்களுக்கு நிரந்தர வேலை இல்லாமல் இருந்துக்கிட்டே இருப்பீங்க. அடுத்தடுத்து கம்பெனி மாறிக்கிட்டே இருக்கிறது, அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரமோஷன் வர டயத்தில், ஒரு இன்க்ரிமெண்ட் போடுற டயத்தில் உங்களை உசுப்பேத்தி அந்த வேலையை விடுற அளவிற்கு அந்த அலுவலகத்தில் சில பேர் இருப்பாங்க. ஏன்னா மேஷ ராசி அன்பர்கள் எப்போதுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டாக இருப்பீங்க. எது செஞ்சாலும் நம்ம நேர்மையாக செய்யணும். அதே சமயத்தில் அந்த கோபத்தை தான் மற்றவங்க எல்லாருமே, உங்களுடைய கூட வேலை பார்க்குறவங்க உங்களுடைய கோபத்தை அவர்களுக்கு ஒரு சாதகமாக்கி கொள்ளக்கூடிய நேரமாக ஆயிடும். அந்த ஒரு 2 வருஷம் நீங்கள் அமைதியாக வேலை செஞ்சிட்டிங்கனாலே அந்த இடத்துல அந்த 2 வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள், அங்கே ஓல்டு ஸ்டாஃபாக இருக்கக்கூடியவர்கள் மேஷ ராசி அன்பர்களுக்கு குடைச்சலை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக மாறிடும். உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் போடுற டைமோ சரி, உங்களுடைய ப்ரமோஷன் வரக்கூடிய டைமோ சரி, உங்களை வேலையை விட்டு வெளியேற்றுவதற்கு உண்டான எல்லா வேலைகளையும் அவங்க பார்த்துருவாங்க. இப்படி நீங்கள் மேஷராசி என்பர்கள் கடந்த ஒரு 20 வருஷமாக இப்படி மாறிக்கிட்டே இருக்கிறீங்க. எங்கடா நம்மளுக்கு எந்த வேலையுமே செட் ஆகாது போல இருக்கு, எங்கே வந்தாலும் இந்த மாதிரியே இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சி அதற்குண்டான ஒரு தேடல்களை தேடிக்கிட்டே இருக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு போயாச்சு, நீங்கள் இந்த மாதிரி தான் நீங்கள் பின்வாங்கப்படுறீங்க, அப்படி உங்களுடைய கோபம் தான் உங்களுக்கு ஒரு எதிரியாக இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சாச்சு. அதனால் இந்த மாதத்தில் இருந்து, இந்த ஜூலை மாதத்தில் இருந்தே பார்த்தீங்கன்னா அந்த குருமங்களம் ஏற்படக்கூடிய ஒரு நேரத்தில் இருந்தே இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு நிரந்தரமான ஒரு வருமானம் ஏற்படக்கூடிய ஒரு நேரம். இது நாள் வரைக்கும் செவ்வாய் ஆட்சியாக இருந்தார் உங்கள் ராசியிலேயே. சில பேருக்கு வேலை கிடைக்காத நேரத்தில் கூட வேலை கிடைத்திருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கும். இப்போ அடுத்து அவர் தனஸ்தானத்திற்கு போயாச்சு. நிரந்தரமான வருமானமும் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு. தொழில் சம்பந்தமாக எடுத்துக்கிட்டோம்னா இந்த 2ஆம் இடம் எப்படி ஒர்க் பண்ண போகுது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த குருமங்கள யோகம் எப்படி வேலை செய்ய போகுது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குருவும் அந்த செவ்வாயும் சேர்ந்து தொழிலுக்கு உண்டான ஒரு முதலீட்டை ரெடி பண்ணி தருவதற்கு ஒரு சாதக கூறுகள் அதிகமாக இருக்கு.
சில பேர் மேஷராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா வாகனம் சம்பந்தமான சில தொழில்கள்லாம் பண்ணிட்டு இருப்பீங்க. நிறைய பேர் டிரான்ஸ்போர்ட்டுக்கு, அதாவது உணவு தொழிலுக்கு டிரான்ஸ்போர்ட் விடுறது, காய்கறிகளை ஏற்றி போய் வாடகைக்கு வேன் எடுத்து அந்த காய்கறிகளை ஏற்றி போய் இறக்கி விடுவது, இந்த மாதிரியான டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த மேஷராசி என்பர்களுக்கு இந்த மாதம் நிறைய வாய்ப்புகள் வரும். உங்களுடைய அந்த டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஆகப்பட்டது நல்ல வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். 2 வண்டிகள் வாங்கி போடக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்க போது இந்த மேஷராசி என்பர்களுக்கு. இந்த காலகட்டத்தில் அந்த வாகனம் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவங்களோ இல்லை தனியார் துறையில் வேலை பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு புதிதாக வாங்குவதற்கு ஒரு கார் வாங்கணும் ஆசைப்படுறீங்கன்னா கண்டிப்பாக அதை வாங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கடனுடைய அளவு அதிகமாக இருக்கும். அந்த செவ்வாயின்றவர் கடனை கொடுக்கக்கூடிய காரக கிரகம், அடுத்து அந்த குருன்றவர் வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காரக கிரகம். 2 பேருமே சேர்ந்து அந்த 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால, ரிஷபராசியில் சஞ்சரிக்கிறதுனால கடன்களை 75% அளவுக்கு குறைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு. கடனுடைய அளவு, தொழிலுக்காக வாங்கின கடனோ சரி, இல்லை நீங்கள் பர்சனலாக இஎம்ஐ, ஹவுசிங் லோனு, அடுத்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு லோனு, இந்த மாதிரியான கடன்களில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு, இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு அடுத்த 40 நாட்களில் உங்களுடைய கடனுடைய அளவு 75% குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகளாக தான் இருக்க போது இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு. குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள், பெண்கள் முக்கியமாக சொல்ல போனால் மேஷ ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனையோ வருஷம் ஆயாச்சு உங்களுடைய கோபத்தை எல்லாம் குறைச்சி, ஆனாலும் அந்த எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த 40 நாட்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய திறமைகள் வெளியில் வரக்கூடிய நேரம். உங்கள் ராசி அதிபதி விரையாதிபதியோடையும் அடுத்து பாக்யஸ்தானாதிபதியும் அவர், அந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா மேஷராசி என்பர்களுக்கு பாக்யஸ்தானாதிபதி விரையாதிபதி, அந்த 2 அதிபதியும் சேர்ந்து அந்த மங்களகாரகனோட ராசி அதிபதியோட சேர்ந்து இருக்கும்போது மேஷ ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் உங்களுடைய திறமை வெளியில ஒரு டெய்லரிங் படிச்சிருப்பீங்க, ஆனா இது நாள் வரைக்கும் அது ஒரு தொழிலா செய்யணும்னு ஒரு எண்ணம் கூட உங்களுக்கு வந்திருக்காது. எவ்வளவோ செலவு பண்ணி நீங்க உங்களுடைய பெற்றோர்கள் உங்களை படிப்பிற்காக செலவு பண்ணியிருப்பாங்க, அந்த படிப்பை யூஸ் பண்ணணும்ன்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்திருக்காது. ஒரு குடும்பத்திற்காகவே நீங்க தேய்ந்து ஓடாக போனது தான் மிச்சமாக இருந்திருக்கும் இந்த மேஷராசி அன்பர்கள் பெண்கள் எல்லாருமே. இந்த மாதத்தில் இந்த 40 நாட்கள் பார்த்தீங்கன்னா நம்மளும் ஏதாவது செய்யணும், நம்மளும் ஒரு தொழில் செய்யணும், இல்லை நம்மளும் வேலைக்கு போகணும் என்ற ஒரு ஆசைகள் வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த மேஷ ராசியில் இருக்கக்கூடிய அந்த பெண்கள் இருக்கக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ இரட்டிப்பு வருமானம் வருவதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்க போகுது. அதை தான் இந்த குருமங்கள யோகம் ஏற்படுத்தி விடக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் விபரீத ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்க போது இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு. வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களும் சரி, வெளிநாட்டுக்கு போய் நம்ம வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களும் சரி, வெளிநாடு சம்பந்தமான அதிகமான வாய்ப்புகள் இந்த குருமங்கள யோகத்தில் கிடைக்க போகுது. ஏன்னா அவர் 12ஆம் வீட்டு அதிபதி, அந்த 12ஆம் வீட்டு அதிபதி ராசி அதிபதியோடு சேர்றதுனால உங்களுக்கு வெளிநாடு சம்பந்தமான வாய்ப்புகள் அதிகமாக கிடைப்பதற்கு. சில பேர் பார்த்தீங்கன்னா UK, US, கனடான்னு அப்ளை பண்ணியிருப்பீங்க. எந்த இடத்துல இருந்தும் கடந்த 4 மாதமாக, சில பேர் பார்த்தீங்கன்னா 9 மாதமாக கூட காத்துட்ருக்குறீங்க. உங்களுக்கு எந்த விதமான ஒரு ரெஸ்பான்ஸும் இருக்காது. இந்த 40 நாட்களில் உங்களுக்கு அதற்குண்டான வாய்ப்புகள் எல்லாமே தேடி வரக்கூடிய நேரம். எப்போவோ யாருக்கோ அப்ளை பண்ணியிருப்பீங்க, அப்போ அவங்க ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கு லெட்டர்ஸே வந்திருக்கும், உங்களை ரிஜெக்ட் பண்ணியாச்சு அப்படின்றது லெட்டர்ஸ் வந்திருக்கும். திரும்ப நீங்கள் இப்போ அதை அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உடனே உங்களுக்கு ரிசல்ட் வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு. அதனால தான் சொல்கிறேன், இந்த காலகட்டத்தில் வெளிநாடு சம்பந்தமான
வாய்ப்புகள் தேடி வருவதற்கும், சில பேர் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறீங்க அங்கே போய் தொழில் செய்யலாம், இல்லை இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கும் அதற்குண்டான வாய்ப்புகள் எல்லாமே சாதகமாக நடக்கக்கூடிய நேரம். அதாவது உணவு சம்பந்தமான பொருட்களை எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதிகமான ஒரு ஆர்டர்ஸ் கிடைப்பதற்கும் உங்களுடைய தொழில் விரிவடைவதற்கும் உண்டான ஒரு சாத்தியக்கூறுகள் இந்த குருமங்கள யோக காலகட்டத்தில் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு கிடைக்க போகுது. இந்த காலகட்டத்தில் அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு, மெயினாக இந்த மேஷராசி அன்பர்களுக்கு அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் டைட்டாக இருக்கும். உங்களுடைய வேலை நேரம் பார்த்தீங்கன்னா நேரமே பத்தாது, அந்த அளவிற்கு கொஞ்சம் ஒரு டைட் பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய அந்த திறமை வெளியில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கிடைப்பதற்கு, ப்ரமோஷன் ரொம்ப வருஷமாக எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க, அது எல்லாமே கிடைச்சிருக்காது. ஆனால் இப்போ இந்த 40 நாட்களில் அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைப்பதற்கும் ஒரு சாதகமான ஒரு நேரமாக இருக்க போகுது இந்த மேஷராசி அன்பர்களுக்கு. இந்த குருமங்கள யோகம் ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் இந்த மேஷராசி அன்பர்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த காலகட்டத்தில் முருகப்பெருமானை நல்லா வழிபாடு பண்ணுங்க. முருகன் உங்களுக்கு அஷ்டமாதிபதியும் கூட, அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அந்த அஷ்டமாதிபதியாக இருக்கும்போது நீங்கள் எதை வச்சு வழிபாடு பண்ணணும்னா வேலை வச்சு வழிபாடு பண்ணணும். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா முருகனுடைய ஃபோட்டோவை வச்சு வழிபாடு பண்ணுவீங்க. அந்த அஷ்டமாதிபதியை எந்த அளவுக்கு வழிபாடு பண்ணுறோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் ஜாஸ்தியாகும். ஆனால் இங்கே குருமங்கள யோகம் ஏற்படுவதனால நீங்கள் வேலை வச்சு வழிபாடு பண்ணும்போது அந்த வேலாகப்பட்டது உங்களுடைய வினைகளை எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய ஒரு கிரகமாக தான் இருக்கும். அதனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் வேலை வைத்து வழிபாடு பண்ணுங்க, ஜீவ சமாதி போய் வழிபாடு பண்ணுங்க. இது எல்லாத்தையுமே செஞ்சுட்டு வந்தால் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே இந்த 42 நாளில் தூசியாகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். கடலளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அது கடுகளவு மாறக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த மேஷராசி என்பர்களுக்கு இந்த 42 நாட்கள். இது கோச்சார நிலவரப்படி நம்ம பலன்கள் சொல்லியிருக்கிறோம். இது உங்களுடைய தசா புத்தி, உங்களுக்கு குரு தசையோ இல்லை செவ்வாய் திசையோ இல்லை ராகு திசையில் குரு புத்தி நடக்கலாம், செவ்வாய் திசையில் ராகு புத்தி நடக்கலாம். இந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் இருக்கும்போது உங்களுடைய பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அதில் ஒரு மாற்றம் செய்வதற்கு ஒரு எளிதாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். ஏன்னா இந்த 42 நாட்கள் இருக்கும்போது இந்த ஜாதகத்தை நீங்கள் முதல்லையே பார்த்துட்டிங்கன்னா அடுத்தடுத்து நீங்கள் என்ன செய்ய முடியும் அப்படின்றதையும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். அதை பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.